டேஸ்டியான குதிரைவாலி தோசை பண்ணலாமா? வாங்க. 2 கப் குதிரைவாலி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுடுங்க. அதுக்கு 3/4 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. சேம் அளவிலேயே 1 ஸ்பூன் வெந்தயம் இதையும் போட்டு ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுருங்க. குதிரைவாலி ரைஸ் வந்து அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 வாட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு 4 hours அதை சோக் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு 2-3 வாட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் இது எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற அதே ஸ்டேட் வர மாதிரி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓவர் நைட் நம்ம அதை புளிக்க வச்சோன்னா ரொம்ப நல்லது. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆச்சும் அது வந்து நல்லா பொங்கி வரணும், புளிக்கிறதுக்காக வச்சுடுங்க. இப்போது நான் காமிக்கிற பார்த்தீங்களா, அது எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு 1 ஸ்பூன் மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா அழகாகவே தோசை வந்துடும், பேப்பர் போலவே தோசை வந்துடும். நம்ம கொஞ்சம் அரைக்குறையாக சமைக்கிறனால தோசை ஷேப் இப்படி இருக்குது. பட் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா நல்லா பேப்பர் மாதிரி வரும். இதில் வீட்டிலையே பண்ண கீ இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கிறிஸ்பியாக வந்துடும். இதை நீங்கள் மறித்து போட்டுட்டு அங்கேயும் கொஞ்சமாக கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் முருகலாக வந்த உடனே நீங்கள் அதை திருப்பி போட்டுட்டு அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு சுட சுட ஒரு சட்னி ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான குதிரைவாலி தோசை. ரொம்ப ஈஸி தான் ரெடி பண்ணுறதுக்கு. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். இது கூட தக்காளி சட்னியும் சூப்பராகவே இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு எங்கள் வீட்டு ஐயப்ப சாமிக்கு கொடுத்தேன். அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, எப்படி டேஸ்ட்டில் இருந்ததுங்கிறது அவளோட கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கூடவே நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். சூப்பர்.